வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. அத்தை, நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ எதுக்காக வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. உனக்கு ஏன் தமிழை பார்த்தா இவ்வளோ பொறாமையாக இருக்க? பொறாமலாம் இல்லை அத்தை, நீங்கள் சரியான வழியில் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் பார்த்துக்கிறேன், அவள் ஏன் மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கணேசன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, பார்த்துக்க மீனா, இது எல்லாம் சிபியோட இடத்த தமிழ் தட்டி பறிக்கிறா. உன் இடத்த கடந்து வந்துட்டா. அதுக்கப்புறம் இப்போ சிபியோட இடத்தையும் கடந்து போயிட்டு அத்தையோட பொசிஷனுக்கு வந்துடுவா. அதுக்கப்புறம் அத்தையும் கடந்து போயிடுவா. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிற? நீயே யோசிச்சு பாரு பார்ப்போம். என்னால் யூகிக்கவே முடியலையே. அவ சொல் பேச்சு கேட்டு இங்கே நடக்கணுமா? இது எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போடுறது நம்ம சிபியாக தான் இருக்கும். சிபியை இஷ்டத்துக்கு பேசி விடு. இதை விட்டா வேற வழியே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே, சிபி, இந்த வீட்டில் என்னெல்லாம் தெரியுமா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ சம்பளத்துக்கு வேணும்னா அண்ணனுக்கு எப்போதும் சம்பளம் தானே கொடுக்குறாங்க. அதே போல் அவளுக்கும் கொடுக்கலாம், அவள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக. அது ஓகே தான். அதுக்குன்னு ஷேரு, பங்கு என்னடா நடக்குது? கோடிக்கணக்கான ரூபா, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் அதில் வேற தனி பங்குன்னு அத்தை பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. இதெல்லாம் சரியில்லடா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிற? இப்படியெல்லாம் ஜானு பண்ணியிருக்காங்களான்னு சிபி கோவப்படுறாப்புல. இதை பார்த்த உடனே நம்ம கணேசனும் அமுதாவும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லைங்க, கரெக்டான இடத்துல தான் நீங்கள் செயல்படுறீங்க. ஆஃபீஸில் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் வீட்டை பொறுத்தளவு நீங்கள் கிங் மேக்கர் தாங்க அப்படின்னு காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு. சிபியும் அப்படியே நம்பிடலாம் முடியாது. ஜானு பக்கம் நின்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. சரி, இருந்தாலும் கோவப்பட்டிருக்கான். பார்க்கலாம் இந்த ட்விஸ்ட்டு வேலைக்காகதா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கணேசன். அப்பன்னு பார்த்து தமிழை பார்க்கலான்னு போகிறாங்க. சிபி, இந்த விஷயத்தை நீ அப்படியே விட்டுறாதடா. இது என்னோட கௌரவ பிரச்சனைடா. ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு தமிழ் எப்படி வந்தான்னு உனக்கே நல்லா தெரியும்டா. இப்போ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் நீயே நினச்சி படுறா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாக வத்தி வைக்கிறாங்க. தமிழ் தமிழ்ங்கிற மாதிரி கத்திட்டு கீழே இறங்கி வராங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு? ஜானு இது மாதிரி உனக்கு நிறையா செஞ்சாங்களாமே, நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மையா? நானே வேண்டான்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மா, சிபி என்னம்மா இவ்வளோ கோவத்தில் இருக்கான்? தெரியலையே. மீனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிபிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அதோட தாக்கமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பிரகாஷும் ஜானுவும் கீழே இறங்கி வராங்க. ஜெகதாம்பாள் அம்மாவும் வந்த உடனே, என்ன சிபி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல கேட்கணும்னு தோணுது நம்ம ஜெகதாம்பாளுக்கு. இருப்பினும் அமைதியாக இருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் சிபி யார் பக்கம் நிற்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எதுக்காக தமிழ் அம்மா இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க? எல்லாமே ஓகே தான், ஆனால் நீ வேண்டான்னு தானே சொல்லியிருக்கணும்னு அந்த பக்கம் எதிராக பேசுகிற மாதிரி நடிக்கிறாப்புல நம்ம சிபி. என்னம்மா சிபி மாறவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இருப்பா, முழுமையாக எதையும் தெரிஞ்சிக்காம நம்ம பேசக்கூடாது. சிபி சண்டை போடுற மாதிரி தான் தெரியுது. என் பையன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு மீனாவும் கணேசன், அமுதா 3 பேர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த விஷயத்துலையாவது உன் பையன் உன் பேச்சை கேட்டு நடந்துக்கிறானே, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு அவங்க எல்லாரும் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நொடின்னு பார்த்து, சிபி, நான் எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா ஜானு, நீ செஞ்சது எல்லாமே தப்பு தான். அவளை பார்த்துக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப நீ எதுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் செய்யணும்? தமிழையும் அவங்க குடும்பத்தையும் நான் பார்த்துக்க மாட்டேனா? இப்போ என்ன, இவளுக்கு தேவையானதை செஞ்சு தரணும் அவ்வளோதானன்னு சொல்லிட்டு நான் உன்னோட ஹஸ்பண்டாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கார்டில் ஒவ்வொரு கார்ட்லேயும் 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே பணம் இருக்குது. இன்னொன்று அன்லிமிட்டு தான், நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் தேவைக்கு. அப்படி இருக்கும்போது என் மனைவியாக நான் உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். இது என்னோட கடமை. உன் குடும்பத்தையும் நான் நல்ல விதமாக பார்த்துக்கணுன்னு. இது போதுமா? போதும், நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு கார்டோட சேர்த்து பர்ஸையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல இதை பார்த்த உடனே பிரகாஷ் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்ம சிபியை. பரவாயில்லடா, நீ இந்த அளவுக்கு மாறிட்ட, என் பையனை நிரூபிச்சிட்டடா. எப்போதும் கட்டினவங்களுக்கு நம்ம அவங்க குடும்பத்தையும் சேர்த்து தான் குடும்பம் போல் பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது, அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னு நம்ம நம்புறது, இது எல்லாம் தாண்டா ஒரு நல்ல ஒரு புரிதல். அது உன்கிட்ட இருக்குடா. என் பையங்கிற விஷயத்த நீ நிரூபிச்சிட்ட. இனிமேட்டு தமிழுக்கும் உனக்கும் சண்டையே வராது. முக்கால்வாசி நேரத்தில் பணத்துக்காக தாண்டா செலவு
அதிகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சண்டை வரும். ஆனால் இந்த வீட்டை பொறுத்தளவு நீ அதுக்கு அகென்ஸ்டாக அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னு உன்னோட கார்டுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டல்ல. எனக்கு ரொம்பவே வந்து ஆனந்தமாக இருக்குது. அம்மா இனிமேட்டு சிபியும் தமிழையும் நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லைன்னு சூப்பராக சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை கேட்ட உடனே மீனா வந்து கேட்குறாங்க, மீனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் உன் பையன், எதுவும் கேட்க மாட்டியா? சிபி நீ செய்கிறது எதுவும் சரியில்லை. ஆமாம் இப்போ நான் உன்கிட்ட சண்டைக்கு வந்தேன்னு வச்சுக்கேன், அப்பா என்னை தடுப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாடா, என் பொண்டாட்டிக்காக நான் நிற்க தான் செய்வேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என் பொண்டாட்டிக்காக ஆதரவாக நிற்கிறது என்னோட கடமைம்மா. அதுலேருந்து நான் விலைக்கு போக முடியாதுல்ல. தேங்க்ஸ்மா, எனக்கு எந்த பாதையில் வந்து போகிறதுன்னு தெரியாமல் இருந்தப்ப நீங்கள் கரெக்டான நேரத்தில் நீங்களும் மாமாவும் அத்தையும் எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லி புரிய வச்சிட்டீங்க. ஓ இது எல்லாம் நீங்கள் 3 பேரோட வேலை தானா? சூப்பர் சூப்பர். அப்போனா கலகம் பண்ணுறது கடைசியில் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்களே, அது இந்த வகையில் வந்து நல்லதாக நடந்திருக்கு. சரிம்மா, நான் மாடிக்கு போகிறேன், எனக்கு நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சிபி மாட்டுக்கும் போனோன்னே பிரகாஷும் நம்ம ஜெகதாம்பாள் அம்மாவும் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அப்பாடா எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து போயிட்டுருக்கு. என்ன தமிழ், அவன் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் தான் அக்கறையாக இருந்து செலவு செய்வேன்னு சொல்கிறானே, அந்த அளவுக்கு அவன் மனசு வந்து மாறிட்டானா? ஓகே ஓகே, கலக்குமா கலக்குங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. முத்தம்மாவும் வந்து கேட்குறாங்க, தமிழ் இந்த வீட்டில் என்ன நடக்குது? சிபி வந்து மாறிட்டாரா? தெரியல, எதுக்காக அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பிரகாஷ் வந்து பேசுகிறாங்க, ஏம்மா நீ அவனோட சொந்த அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கோவப்படுவான்னு தான் நான் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு அவன் மாறுவான்னு நான் எதிரே பார்க்கல. சரி பார்க்கலாமா, உன் பக்கம் காற்று வீசுது. இதை எப்படி இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வா. உனக்கும் மீனாக்கும் இப்போ வர வர ஆக மாட்டேங்குதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பார்த்து கொஞ்சம் உஷாராக இருமா, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக சிபி வந்து சபையில் நம்மளை விட்டு கொடுக்காம பேசினாரு? அவர் இங்கே ஒன்று சொல்லுவார், ரூம்குள்ளே வந்து வந்து பேசுனா வேற ஒன்று சொல்லுவாப்புல. இது எப்படி போகுதுன்னு தெரியலையே. உண்மையிலேயே என் மேலே பாசம் வந்துருச்சா, இல்லை எங்கள் அப்பா தப்பு பண்ணலங்கிற விஷயத்த வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? ஒன்றும் புரியலையே. சரி என்ன ஏதுன்னு கேட்கணுங்கிற மாதிரி தமிழ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் நல்ல விதமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு சிபி. தேவையில்லாமல் நம்ம போய் பேசி அதை சண்டைக்குன்னு வந்து வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கணேசன், அமுதா, மீனாலாம் கடுப்பாகி நிற்கிறாங்க. உன் பையன்கிட்ட போய் பேசணும் பாரு, என்ன சொல்லணும்? அண்ணன் நீ சும்மானு இருந்திருக்கலாம்ல. எப்படி தடுக்கணும்னா இப்போ இந்த வீட்டில் உன் பேச்சுக்கு மரியாதை இல்லை. ஜெகதாம்பாள் முடிவு எடுத்துட்டாங்க. 3ஆவதாக ஒருத்தன் இருக்கான், சிபி தான். அப்படி இருக்கும்போது அவன் மூலியமாக தான் தடுக்கணும்னு இது ஒரு பேசிக் ஐடியா. ஆனால் அந்த ஐடியாவை குப்புறக்க போடுற மாதிரி அவன் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. இப்படியெல்லாம் நமக்கு பண்ணிட்டானே, இனிமேட்டு தமிழோட ஆட்டத்தெல்லாம் வந்து அடக்கவே முடியாது. நம்ம ஓரமாக போய் நிற்க வேண்டியதான். நானாவது பரவாயில்ல, எங்கேயாவது போய்ப்பேன். ஆனால் நீ தமிழ் கூட தான் ஆயுசுக்கு இருந்தாகணும். உன் நிலமையை பார்த்தா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு கணேசன் வந்து நல்லவர் போல் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.